ஏன் பாரதி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆனா உங்களுக்குள்ளேயும் அடிக்கடி கருப்பசாமி வரும் சார். எனக்கு கூட தெரியும் பாரதி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எந்த கேரண்டியும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயம் சண்டை போட போவேன். அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. நினைவு வந்து பார்த்தா என்கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் கீழே உருண்டு புரண்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்களும் என் கூட இருந்திருக்கீங்கல்ல? அப்பெல்லாம் என் மேல கருப்பு வருமா பாரதி? சார், தண்ணி குடிங்க. அப்போ உங்களுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போறது உங்க இதயமா மாறி துடிச்சிட்டு இருக்கிற வாசுதான். பாரதி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். என்னாச்சு பாரதி? ஒன்றும் இல்லை சார். திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி சின்னதா ஒரு விஷுவல் வந்துட்டு போச்சு. அதான் பயந்துட்டேன். பாரதி, இன்னைக்கு காலையில தான் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு கோவில்ல போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா எனக்கு ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி தோணுச்சுன்னு சொல்றீங்க. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அதான் சொன்னேன். பாரதி, என்னோட இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். அப்ப அது உங்களுக்கும் கேக்குது. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே.